கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து நாம் தியானத்திற்குள்ளாக கடன் செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளின் செய்தியை கேட்பதற்காக ஆண்டுடைய சமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பும். நீர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் கேட்கிற எங்களுக்கும் நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் வனாந்தரத்தில் வெற்றி என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது திருச்சபை வனாந்தரத்துக்கு கடந்து செல்லப்பட்டாலும் அங்கேயும் நமக்கு வெற்றி காணப்படும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நாளின் சத்தியமாக காணப்படுகிறது. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் 66வது பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க: தனக்கும் ஸ்திரீக்கும் தன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும் என்று சாத்தான் கேள்விப்பட்டதுமே மனிதர்களின் தன்மையை கெடுக்கும் தன் வேலைக்கு இடையூறு ஏற்பட்டது என்பதை அறிந்தான். ரட்சிப்பின் திட்டம் முற்றிலும் வெளிப்பட்ட நிலையிலும் சாத்தான் தன் தூதர்களோடு மகிழ்ச்சி அடைந்தான். ஏனென்றால் மனிதர்களை விழ செய்ததன் மூலம் தேவகுமாரனை மேன்மையான ஸ்தானத்திலிருந்து இறங்கி வர முடிந்ததுதான் அதற்காரணம். பூமியில் காணப்பட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடைந்ததாகவும் கிறிஸ்து மனித தன்மையை தரித்து கொள்ளும் போது அவரையும் வென்று விடலாம் என்று, அதன் மூலம் மனித இனத்திற்கான மீட்பின் திட்டத்தை தடுத்து விடலாம் என்றும் கூறினான். கிறிஸ்து எப்படி ஆகிலும் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வருவார். அப்படி மனித அவதாரம் எடுத்து அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிக்கும் பொழுது அவர் கல்லறையில் வைக்கப்படுவார். அந்த கல்லறையில் இருந்து அவர் எழுந்திருக்க பண்ணாமல் அப்படியே அடைத்து விடுவோமானால் கிறிஸ்துனுடைய காரியம் முடிந்துவிடும். இனி எல்லாமே நம்முடைய கரத்தில் தான் இருக்கும் என்ற சிந்தையோடு, என்ற நோக்கத்தோடு சாத்தான் பல காரியங்களை செய்து வந்தாலும், அவனுடைய திட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் முறியடித்தார். வனாந்திர சோதனையின் போது கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கு இடையேயான மாபெரும் போராட்டம் வெளிப்படையாகவே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார் சோதிக்கப்படுவதற்காக. அங்கே ஒரு போராட்டம் நடைபெறுவதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அச்சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். இவ்வுலகம் தனக்கு சொந்தம் என்று சாத்தான் கூறுகிறான். அதை மீண்டும் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளதான் கிறிஸ்துவானவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் கல்வாரி சிலுவையில் மறித்து இழந்து போனதை மீண்டும் மனிதனுக்கு அந்த ஆட்சியை பெற்றுக் கொடுப்பதற்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதை இழந்திருக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படின்றால் கிறிஸ்துவனிடமிருந்து நாம் பிரிந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததினால் முதலாம் தேவனுடைய ரட்சிப்பை நாம் இழந்திருக்கிறோம். ரெண்டாவது, மனித ஆட்சியை நாம் இழந்திருக்கிறோம். அதே போல மனிதனுக்காக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை மீண்டும் திருப்பி ஆதாமுக்கே கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மாத்திரமே நடைபெறும். அந்த கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியை மீண்டும் திருப்பிக் கொள்ள முடியாது. ரட்சிக்க வந்த இம்மானுவேலும் அவருடைய ஞானஸ்நானம் 1ஆம் அதிகாரம் 21வது இப்படியாக எழுதப்படுகிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். என்றால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக தான் மனிதனாய் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். காரணம், மனிதனாய் வந்தால் தான் மனிதனோடு மனிதனாய் சேர்ந்து மனிதனுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். தேவனால் வந்தால் தேவனை பார்க்க முடியாது பாவ மனிதர்களால். ஆகவே அவர் மனித அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம்.
அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு தூதன் சொல்லுகிறான், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே மரியாள் என்று சொல்லப்படவில்லை, இங்கும் மரியாள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த மரியாளுக்காக தான் ஆண்டவர், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அந்த மரியாளை குறித்த காரியங்களை அங்கே எழுதப்படுகிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது அநேக பெண்மணிகள் திருமணமாகாமல் காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை என்னுடைய வயிற்றிலே கிறிஸ்துவானர் பிறப்பாரா என்று சொல்லி அநேகர் காத்திருந்தார்கள். மரியாள் காத்திருக்கவில்லை, ஆனால் மரியாளுடைய வயிற்றில் கிறிஸ்துவானவர் பிறந்தார். ஆதாமிலிருந்து ஆளுகையை மீண்டுமாக பெற்றுத்தரும்படி அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். மக்கள் அவரை ராஜாவாக்க என்ன செய்தார்கள்? முடிசூட்ட விரும்பினார்கள். சிதைந்து போன வாழ்க்கை அவரால் மீண்டும் புதுப்பிக்கப்பட போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியாததினால், சாத்தானுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதினால் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டவர்களாய், சீரழிந்து போகப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள். பிறவி குருடன், 12 வருமாய் உதிரப்போக்கால் அவதிப்பட்ட ஸ்திரீயை ஆண்டவர் குணமாக்கினார். அப்படினால் பிறவி குருடனை ஆண்டவர் குணமாக்கினார். சேருண்டாக்கி அவனை போய் சீலவான் குளத்திலே கழுவ சொன்னார். பிச்சை எடுத்துக்கொண்டு எரிக்கப்பட்டதில் இருக்கக்கூடிய குருடனை நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார். அவன் பார்வையடைந்தான். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுக்கு பின்னாடி சென்றவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய பாடுகளின் உதிரல்கள் அவளை விட்டு நீங்கியது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தாலும் இயற்கையின் மேலும் அதிகாரமுள்ளவராய் காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அப்பொழுது அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிசாசின் கிரியைகளை நியாயம் தீர்க்கவும் அழிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று யோவான் 9:39 வாசிக்கிறோம். அநியாயத்தை இயேசு நியாயம் தீர்க்கிறார், அதற்கு முடிவு நெருங்கிவிட்டதாக உறுதியளிக்கிறார். தங்கள் மேல் அதிகாரம் உடையவரனை இயேசு குறித்து பிசாசுகள் அறிந்திருந்தன. அதனால் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றும் பிசாசுகளை அறிக்கை செய்கின்றன. ஆனாலும் அந்த உன்னதமான தேவனுடைய குமாரனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாமல் தனக்கு செலுத்தும்படி மக்களை வஞ்சித்து கொண்டு சாத்தான் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காணாமற் போனதை தேடி ரட்சிக்க, அவருடைய பாவங்களை மன்னிக்க, அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்க கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். காட்ஸ் பிளான் அண்ட் பால்ஸ் விஷன் என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, பாவத்தை நிவர்த்தி செய்து மனிதர்களை அதிலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு கிருபையும் பாவமன்னிப்பு மரளி அவர்களை நீதிமன்றாக்கி மகிமைப்படுத்துவதன் ஆரம்பம் முதல் ஒரே உடன்படிக்கையின் நோக்கமாக இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானம் மூலமாக அந்த யோர்தான் நதிக்கரையிலே ஞானமொழுக்கு பெறுவதற்கு அவர் வருகிறார். யோவான் வனாந்திரத்திலிருந்து வந்து யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்று கடந்து போகும்படி கோரினார். இங்கு சுத்திகரிக்கப்படவும் வாக்குதத்த தேசத்திற்காக ஆயத்தப்படவும் தண்ணீரில் மூழ்க வேண்டியிருந்தது. சத்தியத்தை சொல்லி திசை திரும்பி, தேவனை விட்டு திசை திரும்பி போய் கொண்டிருந்த மக்களுக்கு தேவ எச்சரிப்பின் செய்தியை சொல்லி ஞானமொழி கொடுத்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகரிடம் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அவனிடத்தில் ஞானமொழுக்கு பெற்றார். யோவானோ இயேசுவோ அரசியல் அமைப்பை தலைமை தாங்கி நடத்தவில்லை, ஊழியம் செய்வதற்காகவே 2 பேரும் வந்தார்கள். யோவான் வழியை ஆயத்தப்படுத்தினான். அநேகர் யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார்கள், ஞானமொழுக்கு பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஞானமொழுக்கு பெற்றார். ஞானமொழுக்கு பெற்ற வேட்பாடு அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட உடனே என்ன நடக்கிறது என்றால், சாத்தான் இந்த 40 நாள் உபவாசம் இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் களைப்பாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் சென்று அவரை சோதிக்கும்படியாக கடந்து வருகிறான். முதலாவது அவன் கொடுத்த சோதனை, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான்.
ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் படைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கக்கூடிய காரியங்களை தேவன் சாத்தானுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியானால் அந்த காரியங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த பதில் சாத்தானுடைய அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலாக ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது. யுகங்களின் வாஞ்சை 114வது பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, பிசாசினால் சோதிக்கப்படும்படி பரிசாவியானவரால் இயேசு வனாந்தரத்திற்குள் வழிநடத்தப்பட்டார். தானாக அவர் சோதனையை வரவழைக்கவில்லை. தனியாக சென்று தம் ஊழிய பணியையும் வேலையும் குறித்து தியானிக்கும்படி அவர் வனாந்தரத்திற்கு சென்றார். தாம் செல்ல வேண்டிய இரத்தம் படிந்த பாதையை எதிர்கொள்ள ஜெபத்தாலும் உபாசத்தாலும் அவர் தம்மை இடைக்கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் இரட்சகர் வனாந்தரத்திற்கு சென்றதை சாத்தான் அறிந்தான். அவரை அணுக அதுதான் சிறந்த நேரம் என நினைத்தான். விரைந்து போனான். விரைந்து போய் அவரை எப்படிலாம் சோதிக்க வேண்டுமோ அதை சோதிக்க அவன் பிரயாசப்பட்டான். இயேசுவின் வனாந்திர அனுபவம் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அனுபவத்திற்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. கிறிஸ்துவானவர் உபாசம் இருப்பதற்காக வனாந்திரத்துக்கு கடந்து சென்றார். இஸ்ரேல் மக்கள் தேவனிடத்தில் முறுமுறுத்ததினால் 40 ஆண்டு காலம் இந்த வனாந்திரத்திலேயே சுற்றி அலைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட 40 நாட்கள் அனுபவம் தான் அந்த வனாந்திரத்தில் உபாசமாக இருந்தது, உபாச அனுபவமாக. ஆனால் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டு காலமாக வனாந்திர அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தது. யோர்தானின் தண்ணீரிலிருந்து கரையேறின பிறகு இயேசு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். புசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் உபாசம் இருந்து சோதிக்கப்பட்டார். இஸ்ரேல் மக்களும் செங்கலின் வழியை கடந்து வனாந்திரத்திற்குள் சென்றார்கள். அந்த செங்கடல் என்பது இவருடைய ஞானஸ்தானத்திற்கு அறிகுறியாக காணப்படுகிறது. அப்படி இவர்கள் வனாந்திரத்திற்கு வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. 40 வருடங்கள் தங்கியிருந்தார்கள். தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லி சாத்தான் சோதித்தது போல இந்த மக்களுக்கு ஆகாரம் இல்லை. மோசே ஆரோனை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். தேவன் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது சோதனை, தேவாலயத்தில் உச்சிக்கு இயேசுவை கொண்டு போகிறான் சாத்தான். கொண்டு போய் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய தூதர்கள் உம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. சாத்தானுக்கு பைபிள் தெரியுமா? தெரியும். ஏனென்றால் ஏன் இந்த வேத குறிப்பு அவன் எடுத்து காட்டுகிறான் என்றால், முதல் சோதனையிலே கிறிஸ்துவானவர் கல்லுகளை அப்பங்களாகும்படி சாத்தான் சொன்னபோது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்திற்கு இணையாக இவனும் ஒரு வேத வாக்கியத்தை அங்கே காட்டுகிறான். அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இன்னொரு வேத பகுதியை ஆண்டவர் எடுத்து சாத்தானுக்கு காட்டுகிறார். உபாகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். நீங்கள் மாசாவலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றார். சாத்தானின் தந்திரத்தில் அவர் விழவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வரும். ஆதாம் ஏவாளுக்கு இதே ஆகாரத்தினால்தான் சோதனை வந்தது. நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்க நாளிலே சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி ஆகாரத்தை வைத்துதான் அவர்களையும் சோதித்தான். இஸ்ரேல் மக்களையும் ஆகாரத்தை வைத்துதான் சோதித்தான். இயேசு கிறிஸ்துவை ஆகாரத்தை வைத்துதான் சோதித்தான். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய உங்களையும் என்னையும் இந்த ஆகார விஷயத்தில் குறித்துதான் அவன் சோதிக்கிறான். வீட்டில் சமைக்கிற எந்த உணவும் நமக்கு பிடிப்பதில்லை. ஹோட்டல்களில் சென்று அங்கே சமைக்கப்படுகிற ஃபாஸ்ட் ஃபுட் இந்த காரியங்கள் தான் நமக்கு பிடிக்கிறது. நாவுக்கு ருசியாக காணப்பட வேண்டும். அப்படி ருசியாக இருக்கக்கூடிய உணவை விரும்பி நாம் ஓடி செல்கிறோம், நம்முடைய பணத்தை செலவழிக்கிறோம்.
ஆனால் சோதனையில் வீழ்வது முதலாவது ஆகாரமே. இந்த ஆகார சோதனையில் நாம் விழுந்து விட்டோம் என்றால் மீண்டும் எழுந்திருப்பது கூடாத காரியம். நம்மால் முடிந்த அளவுக்கு வேத வாக்கியங்களை வாசித்து, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நீங்களும் நானும் மனதில் வைத்து சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து நாம் ஜெயத்தை பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சாத்தானுடைய தந்திரத்தில் நீங்களும் நானும் விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு நேரம் காலம் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாத படிக்கு நீங்களும் நானும் மிகவும் தெளிவுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, வேதத்தை அறிந்தவர்களாக அவனை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தன்னையே தொழுது கொள்ளும்படி ஆண்டவரை கட்டளையிடுகிறான். மூன்றாவது சோதனை. மறுபடியும் பிசாசு அவனை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராட்சியங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்னார். யாருடையது உலகம்? 24ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தை அவன் ஆக்கிபை பண்ணிக்கிட்டு ஆக்கிரமித்து கொண்டு, இவை உமக்கு கொடுக்கிறேன், ஒரு முறை என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள் என்று கிறிஸ்துவை வணங்கும்படி சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆர்டர் போடுறாருன்னு வச்சுக்கிடுங்க. என்ன ஆர்டரு? ஒரு விக்கிரகத்தை நிறுத்தி, இந்த விக்கிரகத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 10 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கப்படும் உங்களுடைய பெயர்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறார். 10 ஏக்கர் நிலம் என்றால் சும்மாவா? ஆசை யாரை விட்டது? சுற்றுமுற்றும் பார்ப்போம், யாரும் நம்மை கவனிக்காவிட்டால் உடனடியாக விழுந்து பணிந்து விடுவோம். காரணம் என்னவென்றால் 10 ஏக்கர் நிலம் எனக்கு கிடைக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூரா என்னும் மைதானத்தில் நிறுத்தப்பட்டு ராஜாவின் பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. அது ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டு ராஜா அவர்களை அழைத்து அவரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே, நாங்கள் செய்யாத உண்மைதான். ராஜா கோபம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு விசை இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் சரி, இல்லை என்றால் ராஜாவாக என்னுடைய கை நின்றோம், எரிகிற அக்னி சூழல் என்று உங்களை விடுக்கக்கூடிய தேவன் யார் என்று சவால் விட்டான் நேபுகத்நேச்சர். பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபர்கள் சொன்ன பதில், ராஜாவே, இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அக்னி சூழல் என்று ராஜாவாக முடிய கை நின்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேளை விடுவிக்காமற் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், இது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று பதிலளித்தார்கள். சாத்தானுடைய ஏஜென்ட்டு நேபுகாத்நேச்சர். கோபம் உச்சிக்கு ஏறியது. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்காக ஆக்க சொன்னான். 2 பலசாலிகளை கொண்டு வந்து இவர்கள் மூவரையும் கட்டி எரிகிற அந்த அக்னி குண்டத்தில் போடும்படி கட்டளையிட்டான். கொண்டு போனவர்கள் மரித்தார்கள். அக்னியிலே விழுந்தவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவரை காப்பாற்றுவதற்காக இன்னொரு நபரும் அங்கே இருந்தார். இதை ராஜா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மந்திரியை பார்த்து சொல்லுகிறான், நாம் போட்டது 3 பேரை அல்லவா, 4 நபர்கள் அங்கே இருக்கிறார்களே, 4வது நபர் தேவ சாயலை போல இருக்கிறார்களே, தேவபுத்திரனை போல. வந்து கூப்பிடுறான், உன்னதமான தேவனுடைய ஆசிரியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, வெளியே வாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். இன்றைக்கு சாத்தானுக்கு அந்த சவால் விடக்கூடிய அளவுக்கு இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான
தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னை சாத்தான் வணங்கும்படி சொல்லும் பொழுது, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரமே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆதரவு செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை சுட்டி காட்டினார். மலை உச்சிக்கு சென்று தேசங்களை பார்வையிடுவது சாதாரண காரியம் அல்ல. அதில் விசேஷ அர்த்தம் இருக்கிறது. மலை உச்சியிலிருந்து தேவன் மோசையை கொண்டு மோசை அழைத்து சென்று கானான் தேசத்தை பார்வையிட்டான். யோவான் வருங்கால புதிய எருசலேமை பார்வையிட்டான். மோசே இந்த உலக கானானை கண்களால் பார்த்தானே தவிர அனுபவிக்கவில்லை. ஆனால் அவன் மரித்தாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி அந்த பரம கானானுக்கு கொண்டு சென்று அதை பார்க்க வைத்தார். யோவான் சீஷன் புதிய எருசலேமை கண்டான். வரக்கூடிய புதிய எருசலேமை கண்டு அதை குறித்து தெளிவாக வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதுகிறார். மெய்ப்பற்று வைக்கப்பட்ட சோதனை இது. ஏதேனில் ஆதாம் ஏவாளும் சர்ப்பத்துக்கு செவி கொடுத்த போது சாத்தான் மேல் மெய்ப்பற்று வைத்தார்கள். அது தொற்று நோய் போல் பின் சந்ததி எல்லாரையும் பிடித்தது. தேவன் தலையிட்டிராவிட்டால் மாபெரும் போராட்டம் சாத்தானுக்கு சாதகமாகவே முடிந்திருக்கும். மனித வாழ்வோ பூமியில் ஜீவராசிகளோ அழிந்து போயிருக்கலாம். கடைசியில் போர்த்திபரின் மனைவியிடம் யோசேப்பு நடந்து கொண்டது போல தீமை அணுகுவதற்கு இயேசு அனுமதிக்கவில்லை. யோசேப்பு, இந்த வீட்டில் எல்லாவற்றையும் என்னுடைய எஜமான் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார், உங்களை தவிர ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்ல அந்த பாவத்துக்கு விலகி ஓடினான். இயேசு கிறிஸ்துவும் சாத்தானுக்கு கீழ்ப்படியவில்லை, சாத்தானை வென்றார். அதே அடிச்சுவடுகளில் நீங்களும் நானும் அதே சத்தியத்தில் இருக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை நம்முடைய மனதில் பதிவு வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது சாத்தானுக்கு தூரமற்றவர்களாகவும் கிறிஸ்துவுக்கு நெருங்கினவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் காணப்படும் பொழுது வெற்றி நமக்கு நிச்சயம். அந்த வெற்றியை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் ஆயத்தமாக இருந்து அந்த வெற்றியை பெற்று தேவனுடைய ராட்சியத்தில் அவருடைய சிங்காசன தண்டையில் உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தக்கூடியவர்களாய், தேவனுடைய அந்த சந்தோஷத்தில் களிக்கூர்ந்து மகிழக்கூடியவர்களாய் நீங்களும் நான் இருக்கும்படி நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, நாளை நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் மட்டும் நாங்கள் செய்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அவருடைய என்ன நோக்கங்களுக்காக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூபின் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவற்றை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்க செய்யுங்கள். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வெகுவாய் கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வருமானங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.